கலாச்சாரமும் மதமும் பவரா நிதர்சன உண்மை கண்ட தலைப்பை நம்ம சம்பந்தம் சொல்லி கலாச்சாரமும் மதமும் பவர்ஃபுல்லா இருக்கு. இவன் எந்த கேள்வி அதை உடைக்காது, இவன் கேள்விகள் எது என்ன செய்யாது, உடைக்காது. என்ன இதான் நம்ம கலாச்சாரம் முக்கியம் அப்படின்னு. அதனாலதான் அழகா நீதிமன்றத்துல உயர் நீதிபதி நீதியை வழங்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து காகம் வந்து மலங்கழிக்கக்கூடிய சிலையை அதை தொடச்சிட்டு வணங்கிட்டு போறாரு. ஏன்னா கலாச்சாரம் பவர்ஃபுல்லானது, மதம் வந்து பவர்ஃபுல்லான. அவனுக்கு நீதிமன்றத்துல நீதி வழங்குற அளவுக்கு அவனோட சிந்தனை அவ்வளவு கூர்மையா இருந்தும் இதுக்கு அவனுக்கு நீதி ஒன்று வழங்க முடியாத அளவுக்கு கலாச்சாரம் மதமும் பவரா இருக்கும். அதனால லேசா உடைக்காம அந்த கலாச்சார மதம் என்ன செய்ய நின்று கண்டே இருக்கும். இது சைத்தானுடைய போராட்டம் தோல்வியை அங்கே கொண்டு வந்துட்டே இருக்கும். ஆனா சின்ன வயசுல இருந்தே போட்டு வளர்த்துட்டான்னு வைங்களேன். சின்ன வயசுல இருந்தே அப்பா குரங்கு அப்பா குரங்கு அப்பா குரங்குன்னு சொல்லிட்டு வளர்த்துட்டான்னு வைங்களேன். ஏன்னா அப்பா குரங்கு தான், என்ன வாப்பா குரங்கு தான், பாட்டனார் குரங்கு தான், முப்பாட்டனார் குரங்கு தான், அப்படியே ஒரு மைண்ட் செட்ல ஏத்தி 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 வளர்ந்துட்டாண்டா இதெல்லாம் என்னது எவல்யூஷன் விளங்கிட்டா. அந்த மாதிரியான டார்வினிசம் தான் இப்படி நம்ம மாறி 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 வந்துட்டீங்க. இப்ப நம்ம இருந்து கொண்டிருக்கிறதும் ஒரு பல நூற்றாண்டுகளான அல்லது பல ஆயிரம் வருடங்களான ஒரு என்னது அந்த வேதியியல் உயிரியல் மாற்றத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு விளக்கத்தை கொடுத்த உடனே அவனுக்கு என்ன அந்த இந்த செக்ஷன் பதிஞ்சுக்கிட்டே வரும். நாளைக்கு இதை பத்தி கேள்வியை கேட்டு விபச்சாரத்துக்கு திருமணத்துக்கு இடையில வந்து சமூகம் அங்கே இருக்குது அங்கே இருக்கல, இதை தவிர வேற ஒரு டிஃபரெண்ட் இல்லை அப்படி என்று சொல்ற அளவுக்கு படிச்சவனு நம்ம நம்பக்கூடிய வந்துருவான். சிலபஸும் அப்படியே வந்துடும், சிலபஸும் அப்படியே வந்துடும். அதனாலதான் ஸ்கூல் சிலபஸ்ல எந்த புத்தகத்தையும் எடுங்க, எங்கேயாவது விபச்சாரத்தை கண்டித்தும் திருமணத்தை ஆதரித்தும் ஒரு வரியை காட்டுங்க, எந்த ஒரு வரியும் இருக்காது. தமிழ் புத்தகத்துல ஏதாவது எங்களோட மரபுகளை கலாச்சாரத்துக்களை பேசகளை ஏதாவது வரும். இஸ்லாம் புக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுல நம்மளோட மத ரீதியான ஏதாவது வரும். திருமணம் ஒரு சம்பவமாக நிகழ்வாக வேணுமெண்டா எங்கேயா என்ன செய்யலாம், வரலாம். மற்றபடி நீங்க சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வரலாறு புயல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த இதெல்லாம் அங்க கிடைக்காது. அதாவது விஞ்ஞான ஆய்வுக்கெல்லாம் எத்திக்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா கல்வி முறையில வந்து அதை எடுக்கத்தான் பாக்குறாங்க, அந்த செக்ஷனை வந்து முழுசா எடுக்கத்தான் பாக்குறான்னு வெறும் சிலபஸை மட்டும் என்னது கொடுக்கறதுக்கான மைண்ட் செட்ல தான் அவனை என்ன செய்யலாம் வளர்க்க பார்க்க. திருமணத்தை தூய்மைப்படுத்தி சமுதாய விழுமியங்களை தூய்மைப்படுத்தி ஒரு சிலபஸா இல்லங்க, அந்த சிஸ்டமே என்ன இல்ல இடத்தை பாக்குறோம். இப்படி வளர்ற டைம்ல இயற்கை மாறும். எப்படி இப்ப அவனோட பேசுறது, இப்ப அவனுடைய இயற்கையை அவன்கிட்ட மாறின பிறகு அவனை இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சதுல ஒன்றுதான் ட்ரெஸ். எல்லார்ட்டையும் இருக்கிறத ஏன் மறைக்கும், எல்லார்ட்டையும் இருக்கு சரியா, ஏன் மறைக்கணும். ஆடு மாடுகளை பாருங்க, அதுவும் கூர்ப்புல வந்ததுகள் தானே, அதுல இந்த டார்வினிசம் அந்த எவல்யூஷன்ல வந்ததுதான். அதுகெல்லாம் மறைச்சிக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இல்ல, அதெல்லாம் நல்ல சுதந்திரமா என்ன அது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி மனிதனும் பேசும் விலங்கு, சிரிக்கும் விலங்கு, சிந்திக்கும் விலங்கு வச்சுக்கிறது பேர் விளங்கிட்டா. ஹயவானும் நாத்திக், பேசக்கூடிய விலங்கு மிருகம், அதை ஏத்துக்கிறான், அதை வரைவிலக்கணப்படுத்தி பேசுறான். நம்ம எல்லாம் பேசும் விலங்குகள் அப்படின்னு இவனும் சொல்றான். அப்போ தன்னையே குரங்கு என்று சொல்லி பப்ளிக்